ஆருத்ரா தரிசனம். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு ஹாப்பியான ஒரு தரிசனம் சொல்லலாம். இதுக்காகவே ஒரு வருஷம் நம்ம காத்திருப்போம். ஸோ சிவபெருமானை நம்ம வந்து லிங்க ரூபமாக வழிபடுவோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து சிவனோட ரூபமான நடராஜர். ஸோ அவரை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை, நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இதை வந்து நம்ம தவற விடாமல் இந்த வழிபாடு முறையை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, வீட்டில் என்ன நம்ம பூஜை செய்யலாம்? இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டா இருக்கும். அப்போ வந்து நம்ம நடராஜரை வழிபடக்கூடிய முறை முதல்ல நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரக்கூடியது நடராஜர் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இதை தவற விடாமல் இந்த பூஜையை செய்வது சிறப்பாக இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஆஸ் யூஷுவல் நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நிறைய டிப்ஸுகள் எடுத்துகிட்ருக்கோம். நிறைய பேர் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன குறைகளோ, என்ன பிரச்சனைகள், அதுக்கு என்ன மெடிசன், என்ன கோவில் எல்லாமே சொல்லி எங்கள் நித்யா மேடம் வந்து உங்கள் எல்லாரையும் ஒருத்தரையாக குணப்படுத்திட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ் அப்படி வந்துட்டுருக்கு. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம், அது என்னென்ன வழிபாடு, என்ன வாங்கணும், எப்படி சாமி கும்பிடணும், எப்படி பூஜை பண்ணணும், என்னென்ன வழிபாடுகள்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகே, ஆருத்ரா தரிசனம். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு ஹாப்பியான ஒரு தரிசனம் சொல்லலாம். இதுக்காகவே ஒரு வருஷம் நம்ம காத்திருப்போம். ஸோ சிவபெருமானை நம்ம வந்து லிங்க ரூபமாக வழிபடுவோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து சிவனோட ரூபமான நடராஜர். ஸோ அவரை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு வரக்கூடியது, அதுவும் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய அப்போ நம்ம பார்க்கறது தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லணும். பௌர்ணமினாவே சிவனுக்கு உகந்தது இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜருக்கான உகந்தது. நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை, நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இதை வந்து நம்ம தவற விடாமல் இந்த வழிபாடு முறையை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளை மாலை ஒரு 6 மணி 6:30க்குள்ளே இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ பொதுவாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம் வரும்போது வீட்டில் ஸ்பெஷலாக நம்ம திருவாதிரை களி செய்வோம். ஸோ திருவாதிரை களி செய்து நம்ம நடராஜருக்கு வந்து வழிபாடு செய்கிறது சிதம்பரம் கோயில் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். ஸோ நிறைய பரத கலைஞர்கள் எல்லாமே அரங்கேற்றம் செய்வாங்க. ஸோ சிவனை வேண்டி வழிபட்டு அந்த பரதநாட்டியம் எல்லாமே அரங்கேற்றம் செய்வாங்க இல்லைங்களா? அதே மாதிரி திருவாரூர்லேயும் ஸோ தியாகராஜ சுவாமி கோயிலில் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்குது. ஸோ அங்கே அப்போ வந்து பார்த்தோம்னா அவர் பரதம் ஆடக்கூடிய பாதங்கள், இப்போ நடராஜரோட பாத தரிசனம் தான் ரொம்ப சிறப்பு. ரொம்ப சிறப்பு. இதுக்காக ரொம்ப நேரம் நீண்ட நேரம் இருந்து அந்த பாத தரிசனத்தை பார்க்கறதே அவ்வளவு கோடி பாவங்களுக்கும் இருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு தரிசனமாக அது இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம சிதம்பரத்துலேயோ இல்லை திருவாரூர்லேயோ நம்ம தரிசனம் செய்வது அவ்வளவு சிறப்புன்னு சொல்லலாம். சரிங்க, வீட்டில் என்ன நம்ம பூஜை செய்யலாம்? இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டா இருக்கும். அப்போ வந்து நம்ம நடராஜரை வழிபடக்கூடிய முறை முதல்ல நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரக்கூடியது திருவாதிரை களி தான். திருவாதிரை களி செய்து நம்ம நல்லா பூஜை செய்யறது வழக்கத்துல இருக்கு. திருவாதிரை களி வந்து பச்சரிசியை நல்ல மாவு மாதிரி இல்லாம கொஞ்சம் குருணை மாதிரி, அந்த பதத்துல குருணை மாதிரி பதத்துல எடுத்துட்டு வெள்ளைப்பாகு செய்து அதுல நம்ம களி மாதிரி செய்து வரணும். ஸோ இதில் வந்து தேங்காய் துருவல் எல்லாம் சேர்ப்பாங்க, கொஞ்சம் ஒரு சிலர் தேங்காய் பால் சேர்ப்பாங்க. ஸோ ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அப்படி களி மாதிரி கிண்டி செய்து வச்சு பூஜை செய்கிறது. இது வந்து திருவாதிரை களின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோ ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஈஸியாக டைஜஷன் ஆகும். வெல்லம் இருக்குது, தேங்காய் சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், அவ்வளவு நல்லது. டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே சேர்த்து, எல்லா காய்கறிகளும் சேர்த்து இதில் வந்து நம்ம காய்கறிகளோட கிழங்கும் சேர்ப்பாங்க. எல்லாமே சேர்த்து இந்த பொங்கலுக்கு நம்ம படையல் வைக்கிற மாதிரியே நம்ம வந்து எல்லா காய்கறிகளும் சேர்த்து அந்த குழம்பு வைத்து வழிபடுறது. கொஞ்சம் வெண்ணெய் வைத்து நம்ம வந்து பூஜை செய்யணும். ஸோ வெண்ணெய் வைத்து இந்த எல்லா காய்கறிகளும் சேர்த்து அந்த குழம்பும் திருவாதிரை களியும் ரொம்ப உகந்தது.
ஸோ அப்போ வைத்து நம்ம பூஜை செய்யறது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். இதுல பூஜைனாலே விளக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ விளக்கு ஏற்றுவதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வில்வ ஓடுல விளக்கு ஏற்றணும். வில்வ ஓடு ஸோ சிவனோட முக்கியமான ஒரு மூலிகை வில்வம். அதுவும் மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமா இருக்குங்க. அந்த வில்வ பழம் பார்த்தோம்னா அல்சருக்கா இருக்கட்டும், ஸ்கின் ப்ராப்ளமுக்கா இருக்கட்டும், நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வில்வ ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதுல திருநீர் வச்சு பயன்படுத்துவாங்க. வில்வ ஓட்டுக்குள்ள திருநீர் வைத்து நம்ம அணிஞ்சிட்டு வரும்பொழுது அவ்வளவு மகிமை அதுல இருக்கு. அந்த வில்வ ஓட்டுல நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி 5 திரி போட்டு நம்ம விளக்கு, ஸோ 2 பக்கமும் நல்ல வில்வ ஓடு வச்சு அந்த விளக்கு ஏற்றுவது அவ்வளவு வந்து நடராஜருக்கு உகந்ததாக இருக்கும். ஸோ விளக்கு ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாள் ஸோ பரத கலைஞர்களுக்கு உகந்தது இல்லையா? ஸோ நம்ம வந்து பரதம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை நம்ம வந்து பரதம் 4 பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், குருவாக இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜதிக்கட்டை, நம்ம சலங்கை எல்லாமே நடராஜர் பாதத்தில் வைத்து நம்ம பூஜை செய்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அதுதானே பரத கலைஞர்களுக்கு அது ஒரு முக்கியமானது இல்லையா? ஸோ அதை வச்சு பூஜை செய்யக்கூடிய நாளும் இதுதான். அப்போ இதை தவற விடாமல் நம்ம வந்து அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்பொழுது ஸோ நடராஜர் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இதை தவற விடாமல் இந்த பூஜையை செய்கிறது சிறப்பாக இருக்கும். பரதக்கலைக்கு தான் உகந்தது திருவாதிரை. தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு என்ன வழிபாடு, எப்படி கும்பிடணும், எல்லாத்தையும் மேம் கிட்டது நம்ம நிறைய விஷயங்கள், இது மட்டும் இல்லை இன்னும் அவங்கள விட போகிறதில்ல, நிறைய விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்க போகிறோம். தேங்க்யூ, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.